கண்டிப்பா வந்து விஜயும் காவேரியும் சேர்ந்த அடுத்த நாளே ஒரு பெரிய இடி வரும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க வாழ்க்கையில் அவங்க வந்து இத்தனை நாளாக வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதாவது காவேரிக்கு தன்னுடைய அப்பாவோட மறைவுல இருந்தே பிரச்சனை மேலே பிரச்சனை தான். விஜய்க்கு சின்ன வயசில் அவங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு பிறகே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான். இவ்வளோத்தையும் தாண்டி இவங்க வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்தது அப்படின்னா அவங்க ரெண்டு பேத்துக்கும் முதல் காதல் நிவின் ஆகட்டும், அந்த பக்கம் வெண்ணிலா ஆகட்டும், அதுவுமே ஒர்க் ஆகாமல் வந்து பிரச்சனைகளாகி பிரிஞ்சு கடைசியில் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜில் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிக்காமல் இருந்து அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருமாறி காதலாக மாறி முதல்ல நட்பாகி காதலாகி கடைசியில் வந்து இப்போ பாசமாகி இப்போ வந்து கடைசியில் புல் கணவன் மனைவியாக முதலிரவே நடந்து முடிஞ்சாச்சு. இப்போ இந்த வெண்ணிலா வந்ததுக்கு பிறகு முதல் ரியாக்ஷன் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு பாசிபிலிட்டி காவேரி வந்து விஜய் வேணான்னு சொல்லிடுவார் தன்னை அப்படிங்கிறத தாங்கிக்க முடியாமல் இவங்களே ஓடி போயிடுறது. இல்லை அப்படின்னா வந்து விஜய் முதல்ல எடுத்தோடனே வந்து இந்த வெண்ணிலாவை பார்த்தோன்னே ஷாக் ஆகி உன்னை மிஸ் பண்ணேன், ஏன் என்னை விட்டு போனங்கிற மாதிரி கேட்குறத பார்த்து அவங்க உடனே வந்து இல்லை என்னை வந்து என் குடும்பத்தையே அடிச்சு துரத்தி விட்டாங்க அப்படி இப்படிலாம் வசனம் பேசி எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருதுன்னெலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சமயத்தில் இந்த காட்சிகள்லாம் பார்க்க முடியாமல் நம்ம எப்படிலாம் இருந்தோம், ஒரு நாள் இரவில் எல்லாமே மாறிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உடனடியாக வந்து அந்த இடத்த காலி பண்ணி அவங்க எங்கேயாச்சும் போயிடுறது. ஆனால் அதுக்கப்புறம் விஜய் காவேரியை மிஸ் பண்ணுறதோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம், இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொல்லி போட்டு கொடுத்து ஒரு பிரச்சனையாக்கி விஜயும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம்லாம் ஒரு ட்ராக் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே எப்படியோ வெண்ணிலா வந்ததுக்கு பிறகு இன்னும் நிறைய திருப்பங்கள் இருக்குங்கிறது மட்டும் தெரியும். அது கொஞ்சம் எதிர்மறையாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். அந்த சீரியல் இப்போ எப்படி போகுது, என்ன எதிர்பார்க்குறீங்கிறதையும் சொல்லுங்கள். விஜய் காவேரி சேரணுமா கூடாதாங்கிறத சொல்லுங்கள்.